ஆனா தொடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுமந்தவர்கள் நின்றார்கள். இன்னைக்கு உங்க சுகத்தை மாத்திரைகள் சுமந்து கொண்டிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாத்திரையினாலதான் உசுறு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையும் கூட மாத்திரைகள் தான் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது, அதனாலதான் அது போட்டாதான் என்னால வாழ முடியும் என்றால், இனி உன்னை சுமக்கிறவர்கள் நிற்பார்கள். மாத்திரைகளால் அல்ல, தேவ பலத்தினால நீ உயிர் வாழ்வாய். மாத்திரைகள் என் சரீர சுகத்தை சுமப்பது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துறேன் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர், என் குடும்பத்துக்கு நான் அடுத்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கடன் வாங்கி இருக்கிறேன், வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், கடன்கள் இனி உன் குடும்பத்தை சுமப்பது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா நான் வளர்ந்திருக்க முடியாது, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் வாழ்ந்திருக்க முடியாது, இவன் படிச்சிருக்க முடியாது. எனக்கு பல பேருடைய உதவிகளினால உன்னை சுமந்து யாரோ ஒருத்தவங்க சுமந்து உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்லுகிறேன், இனி உன் வாழ்க்கையை யாருடைய உதவியும் இனி சுமப்பது இல்லை. இந்த 12வது மாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், சுமக்கிறவர்கள் நிற்பார்கள். ஏன் நிற்கிறாங்க தெரியுமா? தொட்டது கர்த்தர். இனி உனக்கு உதவிகள் தேவையில்லை, இனி உனக்கு ஒத்தாசைகள் தேவையில்லை. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகிறவர் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டுவிட்டார், உன் எதிர்காலத்தை தொட்டுவிட்டார், உன் குடும்பத்தை தொட்டுவிட்டார். இனி சுமக்கிறவர்கள் நிற்பார்கள். மாத்திரைகள் உன் வாழ்க்கையின் சரீரத்தின் சுகத்தை சுமப்பது இல்லை, கடன் உன் குடும்பத்தை சுமப்பது இல்லை. இனி